அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 10th புக்கில் இருக்க இயல் 1 முழுசாதான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வரிக்கு வரி பார்க்க போகிறதில்ல, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் நம்ம புக் பேக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அன்னை மொழியே அப்படிங்கிற செயல் பகுதி தான் கொடுத்துருப்பாங்க. இதை இயற்றுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் இந்த அன்னை மொழியே அப்படிங்கிற செயல் பகுதி இயற்றிருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னையை அம்மாவை தானே அன்னைன்னு சொல்லுவோம். நம்ம அம்மாவை வேலை சொல்லியே நம்ம பெரிய சித்திரவதை பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஷார்ட்கட்காக தான்ப்பா பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறத பெரிய சித்திரவதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இவங்க தமிழ் மொழியை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அதில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த செயல் பகுதியில் 2 பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்கப்பா. அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு சொல்லியும், செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற 2 பாடல் வரியுமே கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அது என்ன சொல்கிறாங்கன்னா, என் அம்மாவோட மொழியே நீ தான் அப்படின்னும், நீயே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு சொல்லி, அதாவது அழகு நிறைந்த செந்தமிழ் அப்படின்னு சொல்லி தமிழை புகழ்ந்து சொல்கிறாங்க. முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, அதாவது முன்னைக்கும் முன்னை அப்படின்னா, முன்னைனா பழமைன்னு அர்த்தம்ப்பா. பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறுங்கனியும் நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டினிலே, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம குமரி கண்டத்தில் கடல் இருக்கு இல்லைங்களா, அப்படி அந்த கடல் கொண்ட அந்த நாட்டினில, அந்த குமரி கடல் கொண்ட நம்ம நாட்டினில மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே, அந்த நாட்டுக்குரிய அந்த மண்ணுக்குரிய அரசியே நீதான், அரசி மட்டுமில்ல பேரரசியும் நீதான் அப்படின்னு சொல்லி தமிழை புகழ்ந்து சொல்கிறாங்க பெருஞ்சித்திரனார் அவர்கள். அடுத்த லைன் என்ன சொல்கிறாங்க பாருங்க. தென்னன் மகளே திருக்குறளின் மாம் புகழே, அதாவது தென்னன் மகளேனா, தென்னன்னா பாண்டிய மன்னன்பா, ஏன்னா தெற்கு பகுதி ஆட்சி செஞ்சாங்கல்ல, அதனால அவங்கள தென்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தென்னவனுக்கு மகளே நீதான், திருக்குறளின் மா புகழே, அதாவது அந்த திருக்குறளுக்குரிய மாபெரும் பெருமையே எதனால் வந்துச்சு அப்படின்னா, அந்த தமிழாகிய ஒன்னால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றளவும் பார்ப்பத்தே என் தொகையே நற்கனியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றளவும் பாப்பத்தே அப்படின்னா, நம்ம 10 பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த 10 பாட்டு என் தொகையேனா 8 தொகை, அந்த மாதிரி 10 பாட்டு 8 தொகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழ் மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவமே, சிலப்பதிகாரம் மணிமேகலையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வடிவமாகி நீ இருக்க, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே, இதையெல்லாம் நான் நினச்சி பார்த்து உன்னை நான் தலை வணங்கி வாழ்த்துறேன் என் தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரியை சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பொருளோட புரிஞ்சுக்கங்கப்பா, பாடல் வரி மறக்காது. நெக்ஸ்ட்டு செப்பரிய நின்பெருமை அப்படிங்கிற செயல் பகுதியில் தமிழை எப்படி புகழ்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். செந்தமிழே உள்ளுயிரே செப்புரிய நின்பெருமை, அதாவது உள்ளுயிரே, நான் உள்ளத்திலிருந்து உன்னுடைய பெருமையை நான் எடுத்து கூறுறேன். என் தமிழ் நான் என்று எடுத்தே உரைவிரிக்கும், அதாவது என்னோட தமிழ், என்னுடைய தமிழ் என்னோட நாக்கு எவ்வாறு விவரிக்கும், நான் அதாவது ஒரு ஆனந்த களிப்பில் சொல்கிறாங்க. என்னோட தமிழை நான் எப்படி நான் வச்சு நான் விவரித்து நான் சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஆனந்த பெருக்கெடுத்து சொல்கிறாங்க. முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும், அதாவது தனி புகழும் இருக்குது, உனக்குரிய இலக்கியமும் இருக்குது, விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரைக்கும் அப்படிங்கிறதுல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியக்கத்தக்க உன்னுடைய பெருமையை வேற்றுமொழியார் கூட அந்த புகழை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கலர் மூல, அதாவது உள்ளே இருக்க உணர்வெல்லாம் எழுப்பி உள்ள கலர் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அஞ்சு தும்பி பாடும், அதாவது அந்த செந்தாமரை மலரில் தேன் இருக்கு இல்லைங்களா, அதை போய் அதை தும்பி அதை குடிச்சிட்டு பாட்டு பாடு எவ்வளோ இனிமையாக இருக்கும், அதுபோல் யாம்பாடி முன்றுற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருஞ்சித்திரனார் அவர்கள் கனிச்சாறு அப்படிங்கிற செய்யுள் பகுதியிலேருந்து இந்த பாடல் வரியை எடுத்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கப்பா. பாடல் வரி ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது போக புக் பேக் தான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாடலின் பொருள் ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு படிச்சிருங்க. புக் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. என்னை எக்ஸாமில் புக் பேக் தான்
80% வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சச்சிதானந்தம் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி மனப்பாடம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாகும்போது கூட நான் தமிழ் படுத்து தான் சாக விரும்புகிறேன் அப்படின்னு சச்சின் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாடலோட நூல் வெளி பார்த்துடலாம். அந்த நூல் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து கனிச்சாறு அப்படிங்கிற அவங்க தொகுதியிலேருந்து கிடச்சிச்சு. அந்த கனிச்சாறில் எதுலேருந்து எடுத்தாங்கன்னா தொகுதி 1லேருந்து எடுத்திருப்பாங்க. 2 பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பாடல் வந்து தமிழ்தாய் வாழ்த்து, இன்னொன்று வந்து முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற 2 பாடல் வரிகள் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து தமிழ் உணர்வை வந்து எந்த இதழ்கள் வாயிலாக வந்து வளர்த்தாங்க அப்படின்னா, தென்மொழி தமிழ்ச்சிட்டு, இந்த 2 இதழ்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தென்மொழி தமிழ்ச்சிட்டு, அதாவது தெற்க நம்மலாம் தென் தமிழகம் சேர்ந்தவங்க இல்லைங்கயா, அதாவது தென் தமிழகம் அப்படி இல்லைப்பா, நம்ம தெற்கு பகுதியில் இருக்கவங்க. அதாவது இந்தியாவை 2ஆக பிரிப்பாங்கல்ல, வடக்கு தெற்குன்னா நம்ம தென் பகுதியில் இருக்கோம். அதனால பெருஞ்சித்திரனார் அவர்கள் தென்மொழின்னு வச்சுருக்காங்க. தமிழ் சிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதன் வாயிலாக தான் அவங்க தமிழ் உணர்வை வந்து உலகுக்கு பரப்புனாங்க. இந்த பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரை மாணிக்கம் அப்படிங்கிறது தான் அவங்களோட இயற்பெயர். இவங்களோட நூல்கள் என்னென்னு பாருங்கள். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எஞ்சுவை என்பது, மகபுகவஞ்சி, பள்ளிப்பறவைகள், இது எல்லாமே இவங்களோட நூல்பா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் அவர்கள் நமக்கு மேக்ஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப சித்திரவதையாக இருக்கும் இல்லைங்களா. அதாவது சில பேருக்கு மேக்ஸ் போடணும், கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல்னு ரொம்ப சித்திரவதையாக கடுப்பாக இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி பெருஞ்சித்திரனார் நூல்கள் வந்து மேக்சிமம் நம்பராக தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பாருங்கள், உலகியல் 100, நூறாசிரியம், என் சுவை என்பது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேக்ஸ் எங்கே போய் படிப்போம், ஸ்கூலில் தானே போய் படிப்போம். பள்ளிப்பறவைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் 2 தான் இருக்கும், கனிச்சாறு, மகபுகுவஞ்சி, இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே இவங்களோட நூல்பா. இவங்களோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ திருக்குறள் மெய்ப்பொருளுரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் அவர்கள் நூல். நம்ம ஒரு இலக்கியத்தை திருக்குறளை படிக்கிறதுனாலே நமக்கு பெரிய சித்திரவதையாக இருக்கும். ஏன்னா அது வந்து 1330 குறள் இருக்கும். அதில் மெய்ப்பொருளுரை அதோட பொருளுரையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா செம்ம சித்திரவதை அப்படின்னு ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அப்போ திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் நூல். மெய்ப்பொருளுரை தான் தமிழுக்கு வந்து கருவூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. அப்போ இதை நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பாருங்கள். எட்டுத்தொகைக்கு வந்து எட்டுத்தொகை வந்து எப்படி வரிசைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம், இத்திரத்தை எட்டுத்தொகைன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எட்டுத்தொகை நூலை வந்து வரிசைப்படுத்தியிருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு எட்டுத்தொகை நூலில் ஸ்டார்ட் பண்ணுற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. அதை நற்றிணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல் என்று குறிப்பிடப்படும் நூல் எட்டுத்தொகை நூல் யாதுன்னு கேட்டுருவாங்கப்பா. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நற்றிணை. குறுந்தொகை என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. பதிற்றுப்பத்தை வந்து ஒத்த பதிற்றுப்பத்துன்னு சொல்லுவாங்க. பரிபாடலை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் இந்த வரிசைப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நல்ல குறுந்தொகை வந்து இல்லைன்னா நல்ல என இடம்பெறும் எட்டுத்தொகை நூல் எது எப்படின்னு கேட்டுருவாங்க. நல்ல குறுந்தொகை நீங்கள் ஆன்சர் பண்ண பழகிக்கங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழ் சொல்வளம் அப்படின்னு தேவநேய பாவனர் அவர்களுடைய லெசன் கொடுத்துருப்பாங்கப்பா. இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனுப்பா. ஏன்னா அந்த கிளை பெயர்கள், இலை பெயர்கள், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய லெசன் தான்ப்பா இந்த தமிழ் சொல்வளம். இதை நீங்கள் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதில் ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படிங்கிற கூற்றை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்னோட நாடும் சரி என்னோட மொழி ரெண்டுமே வந்து என்னுடைய 2 கண்ணு மாதிரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த லைன் கொஞ்சம் முக்கியமானதுப்பா, இதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வாங்க.
தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது, அதாவது நம்ம தமிழ் மொழி எல்லாரும் ஆராய்ஞ்சு பேசியிருப்பாங்கல்ல, அப்படி தமிழ் இல்லாமல் மித்த மொழிகளையும் வந்து ஆராய்ஞ்சு பேசும்போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிகள் வந்து அவற்றில் இல்லா குறை எந்த தமிழருக்கும் மிக தெளிவாக தோன்றும். அதாவது ஒரு பொருள் பல சொல் இருக்கு இல்லைங்களா, ஒரு கை அப்படிங்கும்போது நமக்கு 8 அப்படிங்கும்போது நமக்கு 8ங்கிற நம்பரையும் அதை L+2 அப்படின்னு பிரிச்சிங்க அப்படின்னா எல் அப்படிங்கிற மீனிங்லேயும் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி மீனிங் தரக்கூடியது வந்து நம்ம தமிழ் மொழியில் தான் இருக்குது. அந்த சிறப்பு வந்து நம்ம தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு தமிழறிஞர் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அது வந்து தமிழுக்கே உரியனவாகும் சொல்கிறாங்க. அது மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவர்களாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம தமிழ் மொழி வந்து அதில் இருக்க சிறப்பு வந்து அந்த தமிழ் மொழிக்குரிய சிறப்பான எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா, அது தமிழ் மொழிக்கு மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம் போன்ற பிற திராவிட மொழிகளுக்கும் வந்து அது வந்து அந்த சொற்கள் வந்து பயன்படுற மாதிரி நம்ம தமிழில் வந்து இருக்குது அப்படிங்கிறத யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. எதில் சொல்லியிருப்பாங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க. அப்போ திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் அப்படிங்கிறது யாரோட நூல்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர்களோட நூல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னா ஒப்புமைப்படுத்தி பார்க்கறது. அப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்குற ஒரு இதை ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும், நமக்கு நல்லா கிளியராக புரியும் இல்லைங்களா. ஒன்றையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி வெல் அப்படிங்கும்போது கால்டு வெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஷார்ட்கட்காக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஓகேனா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா. இதில் பாருங்கள் அடிவகை என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பது தான் அடிவகை. அதாவது ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த அடியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்டு, அந்த வேறு, அந்த துளிர் விட்டு வரும் இல்லைங்களா, அது எல்லாமே தான் அடிப்பகுதின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்பகுதி எந்தெந்த பகுதியை வந்து எந்தெந்த தாவரங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். தாள் அப்படிங்கிறது நெல், கேழ்வரகு இது ரெண்டோட அடிப்பகுதி தான் தாள். நெல், கேழ்வரகு ரெண்டுக்குமே தாள். தண்டு அப்படிங்கும்போது நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் கீரைத்தண்டு, வாழைத்தண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல் அப்படிங்கும்போது நெட்டி, மிளகாய் செடி. மிளகாய் செடி, கோல் ரெண்டுக்குமே வந்து நெட்டின்னு சொல்கிறாங்க. தூறு அப்படிங்கும்போது குத்துச்செடி, புதர். அதாவது தூறுனா தரையாக தூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பழகிருப்போம் இல்லைங்களா, அதுதான்ப்பா வந்து தூறு. அது வந்து குத்துச்செடி, அதாவது சின்னதாக இருக்கும் இல்லைங்களா குட்டியாக, அந்த குத்துச்செடி, புதர், இதை ரெண்டையுமே தூறுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தண்டு நம்ம பேச்சு வழக்கிலே படிச்சிருப்போம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தாளும் கோலும் தான். தாள் அப்படிங்கிறது நெல், கேழ்வரகுங்கிறது. கோல் அப்படிங்கிறது நெட்டி, மிளகாய் செடி அப்படிங்கிறதான் நீங்கள் புதுசாக படிக்கிறதா இருக்கும். இது நாலுமே வந்து அடிவகைகளில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தட்டு அல்லது தட்டை. தட்டு, தட்டை இதெல்லாம் கம்பு, சோளம் இதுக்கு தான் வரும். நம்ம எளிமையாக நம்ம பேசும்போதே புரிஞ்சிருப்போம்ப்பா. இந்த சோளத்தட்டை, கம்பந்தட்டை அப்படின்லாம் பேசியிருப்போம் இல்லைங்களா, அதனால் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். களிங்கிறது கரும்பின் அடி. கரும்பு இருக்கிறீங்களா, அந்த கரும்போட அடிப்பகுதி எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குருத்தாக இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம சாப்பிட மாட்டோம், வெட்டி கீழே போட்டுருவோம் இல்லைங்களா. அப்போ அந்த கரும்பின் அடியை வந்து கழிச்சிட்டு தான் நம்ம மிச்சத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. களை அப்படிங்கிறது மூங்கிலின் அடி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்போட அடியை தான் நம்ம கழிச்சிட்டு சாப்பிடுவோம். அப்போ களை அப்படிங்கும்போது மூங்கில் வந்துடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி அப்படிங்கிறது புளி, வேம்பு முதலியவற்றின் அடி. இந்த லெசன்லேயே நீங்கள் நிறைய இது பார்த்தீங்கன்னா புளி, வேம்பு அப்படிங்கிறது நிறைய இதுக்கு சேர்ந்து தான்ப்பா வரும். அதனால் நீங்கள் இதை செட்டாகவே படிச்சுக்கோங்க. புளி, வேம்பு அப்படிங்கிறதுக்கு அடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புளிய மரத்து அடியில் உட்காந்துருந்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிளைப்பிரிவுகள். இந்த கிளைப்பிரிவு வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தாவரத்தோட அடிப்பகுதி பார்த்துட்டோம் இல்லைங்களா, அந்த அடிப்பகுதியிலேருந்து பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அதைத்தான் வந்து நம்ம கிளைப்பகுதியாக சொல்கிறோம். அந்த கிளைப்பகுதிக்கு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கவை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கிளைப்பகுதியிலேருந்து அடியில் மரத்தோட அடிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த அடிப்பகுதியிலேருந்து மேலே எந்திரிச்சு வர்றது தான் வந்து கவை. அடிமரத்துலேருந்து பிரியும் மாபெரும் கிளை தான் கவை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கொம்பு அல்லது கொப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த கவை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அந்த கவையோட பிரிவு தான் கொம்பு, கொப்பு. அந்த கொம்புலேருந்து வர்றது தான் வந்து கிளை. அந்த கொம்புலேருந்து வர்றது தான் கிளை. அந்த கிளையோட பிரிவு தான் வந்து சினை. அந்த சினை தான் வந்து போத்து. அந்த போத்தோட
சின்ன பிரிவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சு. அப்புறம் இனுக்கு வந்து குச்சின் பிரிவு. இது அப்படியே அப்படியே நீங்கள் கொஞ்சம் கோர்வையாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் புரியும்ப்பா. இதை நீங்கள் எப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு செடி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் அந்த செடியோட அடிப்பகுதி. இது வந்து இப்படி தண்டு மாதிரி வருது இல்லைங்களா, இதுதான் வந்து கவைப்பா. இதைத்தான் வந்து கவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த கவை, இந்த அடிமரத்துலேருந்து இந்த பிரிகிறது தான் வந்து இது கவை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து பிரிகிறது தான் கொம்பு. நீங்கள் எக்ஸாம் டயத்தில் நீங்கள் புரியலை அப்படின்னா நீங்கள் பின்னாடி படம் வரைஞ்சி கூட பார்த்துக்கோங்க. இதிலேருந்து பிரியும் இல்லைங்களா, இதை தான் வந்து கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொம்போட பிரிவு தான் வந்து கிளை. இதில் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன வரைவோம், கிளை வரைவோம் இல்லைங்களா, இப்படி வரதான் வந்து கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளையோட பிரிவு வந்து சினை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளையில் இந்த குட்டி குட்டியாக இப்படி வரைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக வரைவோம் இல்லைங்களா, இதுதான் வந்து சினை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சினை அப்படிங்கிறது வந்து இதை நீங்கள் அடுத்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, சினை அப்படின்னா கோபம்னு வச்சுக்கோங்க. கோபம் வந்துருச்சுன்னா எல்லாமே போச்சு. அதாவது கோபத்தில் டக்குன்னு முடிவெடுத்து எதாவது பேசிட்டோம் அப்படின்னா நம்மளே அறியாமல் ஏதாவது வார்த்தைகளை பேசிடுவோம் இல்லைங்களா, அப்போ கோபம் வந்துச்சுன்னா போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, போத்து. அப்போ அந்த போத்து அப்படிங்கிறத வந்து கோபம் வந்து பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, குச்சி எடுத்து அடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குச்சு. அந்த குச்சோட பகுதி தான் இனுக்கு அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், காய்ந்த அடியும் கிளையும் பெயர்கள். அதாவது நம்ம அடி என்னன்னு பார்த்துட்டோம், கிளைனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அந்த ரெண்டுமே வந்து காஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறது பாருங்கள். சுள்ளி அப்படிங்கிறது காய்ந்த குச்சு. குச்சு நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், ஏற்கனவே போத்தோட பிரிவு தான் வந்து குச்சுன்னு பார்த்துருக்கோம். அந்த குச்சு வந்து காஞ்சு போச்சுன்னா அதை தான் வந்து குச்சுனா குச்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, அதை தான் வந்து சுள்ளின்னு சொல்கிறாங்க. விறகு அப்படிங்கும்போது காய்ந்த சிறு கிளை, வெங்கலிங்கிறது காய்ந்த களி, கட்டைங்கிறது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். களி அப்படின்னா அதுலேயே வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க, காய்ந்த களி. கட்டை அப்படிங்கிறது காய்ந்த கொம்பு கவை அடி எல்லாமே சேர்ந்தது கட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இலை வகை. தாவரங்களோட இலை வகையை வந்து என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க, அதாவது என்னென்ன தாவரங்களுக்கு என்னென்ன இலை பேர் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். புளி இலை, வேப்ப இலை. அதாவது புளியம் இலை, வேப்ப இலை அப்படின்னு நம்ம பேசும்போதே பேசியிருப்போம் இல்லைங்களா. புளி வேம்பு செட்டாக தான்ப்பா வரும் மேக்சிமம், அதனால் நீங்கள் ஈஸியாக புளி வேம்பு சேர்த்து படிச்சுக்கோங்க, அதுக்கு இலை தான் வரும். நெல் புல்லுக்கு வந்து தாள்னு வரும். இலை வகையில் நெல்லுக்கு வந்து தாள்னு சொல்கிறாங்கப்பா. அதே இது அடி வகையிலையுமே நெல்லுக்கு தாள்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டு இடத்துல வரதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. புல்லுக்கும் தாள்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தோகை அப்படிங்கிறது சோளம் கரும்பு. அதாவது கரும்பு தோகை அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. இந்த சோளம் கரும்பு ரெண்டுக்குமே வந்து தோகை வருது. ஓலைங்கிறது தென்னை ஓலை, பனை ஓலை. சண்டு அப்படிங்கிறது காய்ந்த தாளும் தொகையும். காய்ந்த தோகை வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம், சோளம் கம்பு இதுக்கெல்லாம் வந்து தோகை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. தாள் அப்படிங்கிறது நெல் புல் இதுக்கெல்லாம் தாள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது ரெண்டுமே வந்து காஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் தான் சண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சருகு அப்படின்னா காய்ந்த இலை, அதாவது இலை வந்து சருகா போயிடுச்சு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம். இது ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த சண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாளும் தோகையும் அப்படிங்கிறது சண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சண்டுங்கிறது சண்டைன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு தோளுக்கு தோல் நின்று சண்டை போட வாடா அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொழுந்து வகை. தாவரத்தோட நுனிப்பகுதி, அதாவது அந்த ஒரு தாவரம் இருக்குது அப்படின்னா அந்த முனையில் இருக்கும் இல்லைங்களா, அதைத்தான் வந்து கொழுந்து வகைன்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரி என்னென்ன தாவரத்துக்கு என்னென்ன பேருன்னு பாருங்கள். நெல் புல் மேக்சிமம் சேர்ந்து தான்ப்பா வரும். ஏன்னா இலை பெயர்களில் தாள் தான் நெல்லுக்கும் புல்லுக்கும் வரும். அதே சமயம் கொழுந்து வகைக்கு வந்து நெல் புல்லுக்கு வந்து தளிர் துளிர் ரெண்டுமே வரும். இந்த ரெண்டும் வர இடத்துல கொஞ்சம் அழுத்தம் குடிச்சு படிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா ஆப்ஷனில் ரெண்டையும் வச்சுட்டு இரண்டும் கேட்டாங்கன்னா நமக்கு ஆப்ஷனுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா. நெல் புல் அப்படிங்கிறது துளிர் அல்லது தளிர், இது ரெண்டோட கொழுந்து வகை வந்து நெல் புல். முறி அல்லது கொழுந்துங்கிறது புளி வேம்பு. புளியும் வேம்பும் மேக்சிமம் சேர்ந்து தான் வரும். இதுக்கு வந்து முறி இல்லைன்னா கொழுந்து. வேப்பங்கொழுந்து அப்படின்னு சொல்லி புளியங்கொழுந்து, அதாவது புளிய மரத்தில் அந்த ஓரத்தில் கொழுந்தாக இருக்கிறதெல்லாம் பிச்சு சாப்பிடுவாங்க. வேப்பங்கொழுந்து இதெல்லாம் சாப்பிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா. அப்போ அந்த வேம்பு புளிங்கிறத கொழுந்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முறி அப்படிங்கிறது அந்த முனையில் இருக்கிற பீஸை முறின்னு சொல்லுவாங்க. அதனால் அதை ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
குருத்து அப்படிங்கிறது சோளக்குருத்து, கரும்பு குருத்து, சோளம் கரும்புலாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம அந்த அந்த கொழுந்து வகை அந்த நுனிப்பகுதியை வந்து நம்ம குருத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். கரும்பை கூட முனிப்பகுதி அந்த குருத்தை எனக்கு கொடுக்காத, எனக்கு வேண்டாம், நான் அடிப்பகுதியை கொடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன் இல்லைங்களா. அதனால் குருத்துங்கிறது சோளம் கரும்பு. தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து வந்து இதோட சேர்த்து வரும்பா. இந்த குருத்துன்னு வரும்போது சோளம் கரும்பு தென்னை பனை இது எல்லாமே சேர்ந்து வர்றதுக்கு தான் குருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனிப்பகுதி. குருத்து அப்படிங்கிறதும் கரும்போட நுனிப்பகுதி தான்ப்பா. கொழுந்தாடை அப்படிங்கிறதும் கரும்போட நுனிப்பகுதி தான். இது ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. குருத்துன்னு சொல்லும்போது தென்னங்குருத்து, பனக்குருத்து, சோளக்குருத்து, கரும்பு குருத்துன்னு வரும். கொழுந்தாடைன்னு வரும்போது கரும்போட நுனிப்பகுதியை தான் சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த லெசனை கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் புரிதல் இல்லாத மாதிரி இருக்கும்ப்பா. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு புக் எடுத்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எளிமையான புரிதலாக இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூவின் நிலைகளை வந்து குறிக்கும் சொற்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பூவின் நிலைகள் வந்து மொத்தம் 7 இருக்கும்ப்பா. அதை வந்து என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பூவை என்ன சொல்லுவோம், மொட்டு அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த மொட்டு என்ன சொல்லுது, பூ வந்து அரும்புது, பூ அரும்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பூவின் தோற்ற நிலையை தான் அரும்புன்னு சொல்லுவோம். போது அப்படிங்கிறது பூ விரிய தொடங்கும் நிலை. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, பூ வந்து விரிய போகுது அப்படின்னு சேர்த்து நீங்கள் படிச்சுட்டு, போது அப்படிங்கிறது பூ விரிய தொடங்கும் நிலைன்னு வச்சுக்கோங்க. மலர் இல்லைன்னா அலர் அப்படிங்கிறது பூ வந்து மலர்ந்த நிலை. அதுலேயே மலர் இருக்குது இல்லைங்களா. மலர்னாவே என்னென்னா பூ வந்து மலர்ந்த நிலை. வி அப்படின்னா மரச்செடியிலிருந்து பூ வந்து கீழே விழுந்த நிலை. வி அதிலே இருக்குது இல்லைங்களா, கீழே விழுந்த நிலை. பூ வந்து கீழே விழுந்த நிலை தான் வீன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்மல்னா பூ வாடின நிலை. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நமக்கு ரொம்ப தொடர்ந்து இருமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வாட்டமாக ஆயிரும் இல்லைங்களா. ஒரு மாதிரி சோகமாக வாட்டமாக பேசி ஒரு மாதிரி இருமி அப்படி ஆயிரும் இல்லைங்களா. அப்போ செம்மல்ங்கிறது பூ வாடின நிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா இந்த பூவின் நிலைகளை. அரும்புங்கிறது தான் ஃபஸ்ட்டு அது தோன்றுறது. ஏன்னா பூ வந்து அரும்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது போதுங்கும்போது பூ விரிய போகுதுன்னு சேர்த்து படிச்சிருங்க. மலர் இல்லை அலர் அப்படிங்கிறது மலர் அதிலேயே இருக்குது, பூ மலர்ந்த நிலை. வி அப்படிங்கிறது நீங்கள் அந்த வியை வச்சே எடுத்துருங்க. பூ வந்து மரஞ்செடியிலிருந்து கீழே விழுந்த நிலை. செம்மல்னா இருமி நம்ம முகம் வந்து ரொம்ப வாட்டமாக போயிடும். அதில் பூ வாடின நிலை அப்படின்னு எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்கப்பா. நீங்கள் லெசனை படிக்கிறீங்க, தமிழ் புக்கை படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஜிஎஸ் புக்கு படிக்கிறீங்க, என்ன படித்தாலுமே அந்த லெசனில் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்குது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்கப்பா. மேக்ஸிமம் பாக்ஸ் கண்டென்ட்டு ப்ளஸ் வந்து புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதை தான் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. அதனால் நீங்கள் பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கிறது எதையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. சரிங்களா. இதில் வந்து ஒரு தலைவர் அவர்களை பற்றி சொல்லி அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்க்கலாம். நூல்கள் பணிகளை விரும்பி செய்தவர். சொல்லாராய்ச்சியில் பாவனரும் எந்த பெருமகனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சொல்லாராய்ச்சி இருக்கிறீங்களா, அந்த தேவநேய பாவனர் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து சொல்லாராய்ச்சியிலேயே முதல் ஆளாக இருப்பாங்க. அவங்களுமே யாரை பார்த்து வியந்திருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. திருச்சிராப்பள்ளியில் அருகில் அமைந்துள்ள அதாவது திருச்சி இருக்குது இல்லைங்களா, அதை தான் திருச்சிராப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அந்த ஊருக்கு பக்கத்தில் அல்லூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே வந்து திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை வந்து அமைச்சிருக்காங்க. பாவனர் நூலகம் அப்படிங்கிறதையும் அமைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க தேவநேயர் பாவனர் மேலே மிகுந்த பக்தியோடு இருப்பாங்க. அவங்க பேரில் ஒரு நூலகம் அமைச்சிருப்பாங்க. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வந்து, அதாவது இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போய் திருக்குறள் சம்பந்தமான சொற்பொழிவுகள் வந்து வழங்கியிருக்காங்க. தமிழ் வழி திருமணங்களை தான் வந்து இவங்க வந்து நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது அப்படின்னு என்னென்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். என்னோடய கண்ணு போச்சு அப்படின்னா கூட என்னோடய தமிழை வந்து நான் படிக்கிறதையும் நான் எழுதுறதையும் வந்து நான் நிப்பாட்டவே கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடியே வந்து எழுதுறதுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து யாரோட இதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தென்றல் திருவிக அவங்க தான். அந்த மாதிரி கண்ணை மூடியே அவங்க கடகடன்னு ஃபாஸ்ட்டாக தமிழில் நேராக எழுதிடுவாங்களாம். அதே மாதிரியே இவங்களும் தான் கண்ணு போயிருச்சு அப்படின்னா நம்ம தமிழ் எழுதுறதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணி அதே மாதிரியே அவங்க எழுதியும் தமிழுக்கு வந்து பெரும் புகழை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க எழுதின நூல் எல்லாமே பாருங்கள், இலக்கண வரலாறு,
தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினி உரை, தேவநேயம், இது எல்லாமே இவங்க எழுதின நூல் தான்ப்பா. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்களை தான் வந்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இளங்குமரனார் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆராய்ச்சியில் தேவநேய பாவனர் அவர்கள் வியந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், இளங்குமரனார் அவர்கள் தான். இவங்களோட நூல் என்னென்னு பாருங்கள். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இவங்க வந்து விழிகள் இழந்துட்டா கூட நான் தமிழை எழுதுறதை நிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிற ஸ்டைலு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா திருவிக அவர்களுடையது. அதை பின்பற்றி இவங்க எழுதுனதுனால இவங்க மேக்சிமம் இவங்களோட நூல் எல்லாமே தமிழ் சார்ந்து தான் இருக்கும். தமிழில் வந்து இலக்கணம் இருக்கு இல்லைங்களா, இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இவங்க பாவனர் மேலே பக்தியாக இருப்பாங்க இல்லைங்களா, பாவனர் வரலாறு. இது கூட நீங்கள் படிக்க போகிறது 2 தான்ப்பா. குண்டலகேசி உரை, யாப்பருங்காலம் உரை, புறத்திரட்டு உரை, இந்த 3 தான் படிக்க போகிறீங்க. தமிழ் மரபுரை வந்து திருக்குறள் மரபுரை வந்து இவங்க திருக்குறளுக்கு வந்து ஒரு தவச்சாலை நிறுவனாங்க. அப்போ திருக்குறள் மரபுரை ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்கைப்பாடினி உரை, தேவநேயம், இது எல்லாமே இவங்களோட நூல்பா. இந்த நூல்களை கவனமாக நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் படிச்சிருங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அகெயின் பிஞ்சு வகை பாருங்கள். தாவரத்தோட பிஞ்சு வகை வந்து என்னென்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். பூம்பிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு, அதாவது நம்ம பூ இருக்குது இல்லைங்களா, அந்த பூவோடு சேர்ந்து இருக்கிற பிஞ்சை தான் பூம்பிஞ்சுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பூம்பிஞ்சுனா பூ ப்ளஸ் பிஞ்சு, பூவோடு சேர்ந்துருக்க இளம் பிஞ்சு. வெறும் பிஞ்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இளமையான காய், அதைத்தான் வந்து இளங்காய், அதைத்தான் வெறும் பிஞ்சுன்னு சொல்கிறாங்க. வடு அப்படின்னா மாம்பிஞ்சு, இது நம்ம மாவடு அப்படின்னு நம்ம பேசி பழகியிருப்போம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மூசு அப்படிங்கிறது பலா பிஞ்சு. கவ்வைனா எல் பிஞ்சு, எல் பிஞ்சை வந்து கவ்வை அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. குறும்பை அப்படிங்கிறது தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு, அதாவது இளம் வயசுலேயே எல்லாரும் வந்து நிறைய குறும்பு பண்ணுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டுக்குறும்பைங்கிறது சிறு குறும்பை. இளநீர் அப்படின்னா முற்றாத தேங்காய். நுழாயினா இளம் பாக்கு. கருக்கல்னா இளநெல். கச்சல்னா வாழை பிஞ்சு. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்கப்பா. இதை கொஸ்டின் மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எழுத தெரியணும். ஏன்னா பிஞ்சு வகை வந்து எள்ளுக்குரிய பிஞ்சு வகை என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க, நமக்கு கவ்வைன்னு ஆன்சர் பண்ண தெரியணும். நான் கையில் வச்சுருந்த பிஞ்சு குழந்தை கையில் வச்சுருந்த எள்ளு முட்டாயை கவ்விட்டு போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறும்பை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படித்தது தான், தென்னங்குறும்பை, அதில் பனங்குறும்பைன்னு வரும். இளம் பிஞ்சு முதலியவற்றோட இளம் பிஞ்சு. முட்டுக்குறும்பை அப்படிங்கிறது அதுலேயே இருக்குது, முட்டுக்குறும்பை அப்படின்னு. சின்ன சின்ன தப்பு செஞ்சால் நம்ம தம்பி ஏதாவது சின்ன சின்ன தப்பு செஞ்சால் நம்ம பெரியவங்க அம்மாட்ட இருந்து அதை காப்பாற்றுறதுக்காக முட்டு கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முட்டுக்குறும்பைங்கிறது சிறு குறும்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இளநீர்னா முற்றாத தேங்காய். நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு. பாக்கை வந்து நம்ம வாயில் நுழைச்சி தானே நம்ம வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு சாப்பிடுவோம், அதனால் நுழாய்னா இளம் பாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருக்கல்னா இளநெல். கச்சல்னா வாழை பிஞ்சுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குலை வகை. குலை வகை வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா காய்களையோ கனிகளையோ தான் சொல்லுவாங்க. அதாவது தாவரங்களோட குலை வகை இருக்குன்னா ஒரு காய் கொத்தாக இருக்குது, ஒரு பழம் வந்து கொத்தாக இருக்குது, அதை தான் வந்து குலை வகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குலை வகைனா உங்களுக்கு என்னென்னு ஆன்சர் பண்ண தெரியணும்ப்பா. காயோ கனியோ சேர்ந்து கொத்தாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து குலை வகை. கொத்து அப்படிங்கிறது அவரை, துவரை, அவரைக்காய் அதெல்லாம் பார்த்தீங்க, துவரம்பருப்புலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த அவரைக்காய் அதெல்லாம் நம்ம கொடியில் காய்ச்சிச்சு அப்படின்னா அது எப்படி காய்க்கும், கொத்து கொத்தாக தான் காய்க்குங்க. அவரைக்காய் ஒரு 4-5 இது சேர்ந்த மாதிரி காய்க்கும் இல்லைங்களா. அப்போ அவரை, துவரை அப்படிங்கிறது கொத்து. குலை அப்படிங்கிறது கொடுமுந்திரி போன்றவற்றின் குலை. கொடுமுந்திரி பார்த்தீங்கன்னா கொலையாக தொங்கும், அப்படியே மொத்தமாக கொலையாக தொங்கும் இல்லைங்களா, அதைத்தான் கொடுமுந்திரி. நம்ம சின்ன வயசில் கூட விளையாடிருப்போம், பார்த்துருக்கீங்களா, கொடிமுந்திரியை கொலையாக முந்திரிக்கா அப்படின்னு சொல்லி விளையாடுவோம் பார்த்தீங்களா, அந்த இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாறு அப்படிங்கிறது வாழைக்குலை, வாழைத்தாறு அப்படின்னு பேச்சு வழக்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கதிர்னா கேழ்வரகு சோளம், சோளக்கதிர், கேழ்வரகு கதிர் அப்படிங்கிற பேச்சு வழக்கில் இருக்கும்பா. அழகு அல்லது குரல் அப்படிங்கிறது நெல், திணை முதலியவற்றின் கதிர். இது மட்டும் புதுசாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க.
அலகு அல்லது குரல் அப்படிங்கிறது நெல் திணை முதலியவற்றின் கதிர். சீப்புங்கிறது வாழைத்தாரோட பகுதி. அதாவது குலை அப்படிங்கிறதோட வந்து தாறு அப்படின்னா அது வாழைத்தாறு மொத்தமும் சொல்கிறதுப்பா. சீப்பு அதுலனா அதுலேருந்து ஒரு 12 பழம் 10 பழம் பிச்சு எடுப்பாங்கள்ல சீப்பாக, அதைத்தான் வந்து வாழைத்தாரோட பகுதின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கெட்டுப்போன காய்கனி, அதாவது காய் கனி அதெல்லாம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அதை எந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். சூம்பல் அப்படிங்கிறது ஒரு காலம் வந்து இது சூம்பி போச்சு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, முனியில் மட்டும் சுருங்கி போய் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சூம்பல். சிவியல்னா சுருங்கிய பழம், மொத்தமே எல்லாமே சுருங்கி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிவியல். சொத்தை அப்படின்னா புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி. அதாவது இந்த பழம் வந்து சொத்தையாக போச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, புழுப்பூச்சி இதெல்லாம் அரிச்சிருச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து சொத்தை. வெம்பல் அப்படின்னா வெம்பல்னா வெப்பம்பா, சூட்டினால் பழுத்த பிஞ்சு, அதாவது சூட்டில் பழுத்த பிஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் வெம்பல்னு சொல்கிறோம். அழியல்னா குழுகுழுத்த பழம், அதாவது அது அழுகி போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அழுகாமல் அது ஒரு மாதிரி குழுன்னு ஆயிரும் இல்லைங்களா, கொலன்னு ஆகும் இல்லைங்களா, அதைத்தான் வந்து அழியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுகல் அப்படின்னா குழுகுழுத்து நாரி போன பழம், அதாவது கொலன்னு ஆகி ஒரு மாதிரி சுமல் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, அதைத்தான் வந்து அழுகல்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சொண்டு அப்படிங்கிறது பதறாய் போன மிளகாய், அதாவது மிளகாயெல்லாம் அந்த உள்ள அந்த மிளகாய் விதை இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடும். அப்படி வேஸ்ட்டாக போனால் தான் சொண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ சொண்டுங்கிறது மிளகாயத்தான், பதறா போன மிளகாயை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோட்டான்காய் அல்லது கூகைக்காய், அது வந்து அதுலேயே வந்துரும்ப்பா. கோட்டான் உட்கார்ந்திருந்ததால் கெட்ட காய் தான் கோட்டான்காய். தேரைக்காய்னா தேரை அமர்ந்திருந்ததால் கெட்ட காய். அள்ளிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரை அமர்ந்திருந்ததால் கெட்ட தேங்காய், அதாவது தேங்காயை அள்ளிட்டு போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய் தான் வந்து ஒல்லிக்காய். எல்லாமே இது தேங்காயை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அள்ளிக்காய்னா தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய், ஒல்லிக்காய்னா தென்னையிலே கெட்டுப்போன காய் தான் வந்து ஒல்லிக்காய். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பழத்தோல் வந்து, அதாவது பழத்தோட தோல் இருக்குது இல்லைங்களா, அந்த மேற்பகுதி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொளி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதாவது தொளி அப்படின்னா எந்த லீ வருது அப்படின்னு நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்கப்பா. தொளிங்கிறது மிக மெல்லியது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா மேலாக, அதுதான் வந்து தொளின்னு சொல்கிறாங்க. தோல் அப்படின்னா அந்த தொளியிலேருந்து கொஞ்சம் திண்ணமாக இருக்கிறது. தோடுனா வன்மையானதுன்னு வச்சுக்கோங்க. கலராக நம்ம தோடு போட ஆசைப்படுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அது பழங்களோட மேல் பகுதியை குறிக்கிறதுப்பா. ஷார்ட்கட்காக நம்ம கலராக தோடு போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக வன்மையானது. குடுக்கைனா சுரையின் ஓடு, அதாவது சுரக்காய் இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த சுரக்காய்க்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஹோல் மாதிரி அதை தண்ணி ஊற்றி வைக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அதைத்தான் வந்து குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டைனா தேங்காய் நெற்றியோட மேற்பகுதி தான் மட்டை. உமி வந்து நெல் கம்பு முதலியவற்றோட மூடி, அதாவது நெல் வந்து உமி மூடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதோட மூடி. கொம்மைனா வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி தான் வந்து கொம்மை. இது நீங்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. இது எல்லாமே ஈஸியாக நம்ம பேச்சு வழக்கில் வர்றது தான். ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மணிவகை தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். தானியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை தான் வந்து மணிவகை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த தானியங்களுக்கு மணிவகை சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கூளம் அப்படிங்கிறது நெல் புல் கம்பு முதலியவற்றின் தானியங்கள். அதாவது கூள வாணிகன் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தலை சாத்தனாரை படிச்சிருப்போம் இல்லைங்களா, அப்போ கூளம்னாலே தானியம் தான். இந்த மணிவகை அப்படின்னா தானியங்களை பற்றி வழங்குகிற சொற்கள் தானே. அப்போ நெல் புல் அதெல்லாம் வந்து நமக்கு தானியத்தோடு சேரும் இல்லைங்களா, அப்போ கூளம் அப்படிங்கிறது நெல் புல் முதலியவற்றோட தானியங்கள். பயறுனா அவரை உளுந்து, அதாவது அவரைப்பயிறு உளுந்தம்பயிறுன்னு சொல்லுவோம்ல, அதோட இதுதான். கடலை அப்படிங்கிறது வேர்க்கடலை கொண்டக்கடலை அப்படிங்கிறது. விதைனா கத்தரி விதை மிளகாய் விதை முதலியவற்றின் வித்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விதை அப்படிங்கும்போது கத்தரி மிளகாய் போன்றவற்றின் வித்து. கால்னா புளி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து, அதாவது காஞ்சிரை அப்படிங்கிறது நச்சு மரம் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் காஞ்சிரைன்னு சொல்லுவாங்க. அதனோட வித்தை தான் வந்து கால் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துங்கிறது நம்ம வேப்ப முத்து ஆமணக்கு முத்து அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட வித்து. கொட்டைங்கிறது மா பனை முதலியவற்றின் வித்து. தேங்காய்ங்கிறது தென்னையின் வித்து.
முதிரைங்கிறது அவரை துவரை, அந்த ரைமிங்காக வருது இல்லைங்களா, அதிலே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட வித்து தான் வந்து முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மணி வகைகள். மணி வகைகள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்களை குறிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தானியங்கள் வந்து மணிமணியாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை மணி இருந்தால் தான் நம்ம தானியம் வாங்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது எளிமையாக இருக்குமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இளம் பயிர் வகை. லெசன் கொஞ்சம் பெருசாக இருக்கும்பா, கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா. இளம் பயறு வகை, அதாவது தாவரங்களுக்கு வந்து இளம் பருவம், அதாவது தாவரங்கள் இளம் பருவத்தில் இருக்கு இல்லைங்களா, அதுக்குரிய பேர் என்னென்னு பாருங்கள். நாற்று அப்படின்னா நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலை. கத்தரிக்காயுமே வந்து இளநிலையாக இருக்கும்போது கத்தரிக்காயுமே நாற்றுன்னு தான்ப்பா சொல்கிறாங்க. நெல் வந்து நாற்றுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கத்தரிக்காய்ங்கிறது புதுசாக இருக்கிறதுனால அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கன்றுனா நம்ம மாங்கன்று, புளிங்கன்று, வாழைக்கன்று அதெல்லாம் சொல்லியிருப்போம். குருத்து அப்படிங்கிறது வாழையோட இளநிலை தான் வந்து குருத்து. பிள்ளை அப்படிங்கிறது தென்னையின் இளநிலை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குட்டிங்கிறது விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலிங்கிறது பனையின் இளநிலை. பைங்கூழ்ங்கிறது நெல், சோளம் முதலியவற்றின் இளநிலை. சோளத்தை வச்சு கூழ் காய்ச்சுவோம் இல்லைங்களா, பைங்கூழ்ங்கிறது நெல், சோளம் முதலியவற்றின் இளநிலை. இந்த குட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விழாவின் இளநிலை சரிங்களா. இந்த மாதிரி இளநிலைகள் பற்றிலாம் வந்து இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் அவர்கள் தான்ப்பா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கிடுவோம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா தான்ப்பா. அந்த மாநாட்டில் என்ன மொழி பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் வந்து பேசுனாங்க. இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்க பல மொழிகளும் தெரியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பன்மொழி புலவர் அப்பாதுரையார் இந்த உலகத்திலேயே வந்து அவங்களுக்கு எல்லா மொழியும் தெரியுங்கிறதுனால மொழிக்காக உலக மாநாடு நடந்த இடமும் அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சக்கூடிய பக்கங்கள் தான்ப்பா சரியா. நெக்ஸ்ட்டு இந்த லெசனில் இந்த பயிறு வகை, பழ வகை, பிஞ்சு வகை, மணி வகை இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா, இதுதான் இந்த பாடத்தில் ரொம்ப முக்கியமான பகுதிப்பா. மிச்சம் இந்த ஒரு பேஜ் வந்து சும்மா அந்த இதை பெருமைப்படுத்தி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தா போதும் சரிங்களா. அதை முடிச்சுட்டு நீங்கள் நூல்வெளிக்கு வந்துடுங்க. நூல்வெளி வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் அவர்கள் தான். நீங்கள் இதை தேவநேய பாவனர் அவர்களை நீங்கள் தேவர்கள்லாம் இருக்காங்கல்ல வானத்தில், அவங்களோட சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து மொழி ஞாயிறு அப்படிங்கிற பேர் வந்து தேவநேய பாவனர்கள் அவருக்கு வந்திருக்கு. சொல்லாய்வு கட்டுரைகள் அந்த நூலில் தான் வந்து இந்த தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற கட்டுரை வந்து எடுத்திருக்காங்க. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாய்வு கட்டுரைகள்ங்கிற நூலில் தமிழ் சொல்வளம்ங்கிறது யாரோட நூலுன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் அவர்களுடைய நூல். அவர் வந்து எந்த மாதிரி அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி ஞாயிறுன்னு சொல்லி அவங்க அழைக்கப்படுறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவனர் அவர்கள் தான். இலக்கண கட்டுரை, மொழி ஆராய்ச்சிக்கான கட்டுரையெல்லாம் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவனர். தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சந்தொட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் அவர்கள் தான். சொல்ல ஆராய்ச்சியில் உச்சந்தொட்டிருப்பாங்கப்பா. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக வந்து பணியாற்றிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருப்பாங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி வந்து தலைவராக வந்து இருந்திருப்பாங்க. உலகத்திலேயே தமிழ் கழகம் அப்படிங்கிற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா இந்த தேவநேய பாவனர் அவர்கள் இருந்திருப்பாங்க. அகரம் முதல திட்ட இயக்குனராக வந்து பணியாற்றியிருப்பாங்க. சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவங்க இவங்க தான். பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையுமே வந்து இவங்க எழுதியிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கடல் கடந்து முதலில் அச்சேரிய மொழி, அதாவது நம்ம நாட்டை விட்டு கடல் கடந்து போய் முதல்ல அச்சில் ஏறின மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசிய நாட்டு தலைநகர் வந்து லிசுபன் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து 1554
கார்டிலா அப்படிங்கிற நூலில் வந்து முதலாக தமிழில் தான் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த கார்டிலா அப்படிங்கிற நூலில் 1554 போர்த்துகீஸ் நாட்டில் இருக்க லிஸ்பன் அப்படிங்கிறதுல வந்து மொழிபெயர்த்தாங்க. இதை வந்து ரோமன் வரி வடிவில் தான் வந்து அச்சிட்டாங்க. அந்த ரோமன் எழுத்துருவில் வெளிவந்துச்சு இல்லைங்களா, அதோட முழு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலா டி லிங்கோயா தமிழு இ போர்த்துகீஸ் அப்படிங்கிறதான் அதோட மொழியை வச்சுருந்தாங்க. அந்த காலத்திலே வந்து 2 கலர் வந்து மாற்றி வந்து இந்த நூலை வந்து அச்சடித்தாங்க. அது என்னென்ன கலர்னு பாருங்கள். கருப்பு, சிவப்பு அப்படிங்கிறது தான் அந்த 2 கலரு. அந்த 2 கலர்லேயுமே வந்து இவங்க அச்சடித்தாங்க. அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை இந்த லைனில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கடல் கடந்த முதல்ல அச்சேர்ன மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1554. எங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசிய நாட்டு லிஸ்பனில். என்ன எழுத்துருவில் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் வரி வடிவில். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. பாக்ஸ் கண்டென்ட் தான், படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் எளிமையாக படிச்சுட்டு வந்துடலாம். 10th புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்குப்பா. நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல், கூறல், இயம்பல், மொழிதல், இது எல்லாமே வந்து சொல்லுதல் அப்படிங்கிற ஒரே பொருளை தான் தரும். சரிங்களா? இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி படிச்சுக்கோங்க. சரிங்களா?